வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பியோடைய லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு சில முக்கியமான செய்திகளில் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது. ரிசல்ட் எப்போ சார் வெளியிடுவாங்க? எல்லாம் சொல்கிறீங்க, ரிசல்ட் என்றைக்கு வெளியிடுவாங்க அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். கமெண்ட் ஆனாலும் சரி, இது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியுது, இது எவ்வளோ, நீங்கள் என்ன இதில் அங்கே இருக்கீங்க இப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக டைம் வந்து விட்டதுங்க. ரிசல்ட்டு இந்த நவம்பர் 10லேருந்து 15க்குள்ளார 100% நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் இந்த 10 to 15 இந்த திங்கள் டு வெள்ளியில் உங்களுக்கு ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரிசல்ட் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்புடைய லிஸ்ட் அவுட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. கம்மியாக மதிப்பெண்கள் வாங்கினவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வெற்றி வாய்ப்பு அவங்க பக்கத்திலே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். 78 மார்க் வாங்கியிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். 14 பாடவாரியாக பார்க்குறப்ப சிலருக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தாங்க தேவைப்படுது. பெரிய இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்டோட வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்முறை பாட்டிய மதிப்பெண்களும் கால்குலேட் பண்ண முடியாது. உடனடியாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர ஒரு நிராகரிப்பு குறைவு. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களாக பார்த்துடலாம். தமிழ் ஜிடி 103, பிசி 98, எம்பிசி 90, பிசி முஸ்லீம் 88, எஸ்சிஏ 85, எஸ்டிஏ 80, எஸ்டி 81, பிஎஸ்டி -2 கழிச்சிக்கலாம். உமனாக இருந்தால் -3. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து தான் கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு தமிழில் 100, பிசியில் 94, எம்பிசியில் 98, பிசி முஸ்லீமில் 96, எஸ்சியில் 90, எஸ்டியில் 91. அடுத்து எக்கனாமிக்ஸ் தமிழில் 92, ஜிடியில் 90, பிசியில் 90, பிசி முஸ்லீமில் 97, எஸ்சியில் 99, எஸ்சிஏல 93, எஸ்டியில் 94. ஓகேங்களா? அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜிடியில் 94, பிசியில் ஜிடியில் 108, பிசியில் 104, பிசி முஸ்லீமில் ஸோ இந்த பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 97 to 100. எம்பிசி மற்றும் டிஎன்சியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜிடியில் 103, பிசியில் 98, எம்பிசியில் 94, பிசி முஸ்லீமில் 93, எஸ்சியில் 86, எஸ்சிஏல 79, எஸ்டியில் 75, பிஎஸ்டினா -2, உமன்ஸ்னால் -3 கழித்து கொள்ளப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜிடியில் 100, பிசியில் 98, எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 95, எஸ்சியில் 93, எஸ்சிஏல 80 to 85, பிஎஸ்டிஎம்னா -3 கழித்து கொள்ளப்படும், பிடபிள்யூட -5 கழித்து கொள்ளப்படும். மக்களை இந்த கட் ஆஃப் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு உங்கள் அருகில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் சிவிக்கு எல்லாமே நீங்களும் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பியோடைய லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு சில முக்கியமான செய்திகளில் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது. ரிசல்ட் எப்போ சார் வெளியிடுவாங்க? எல்லாம் சொல்கிறீங்க, ரிசல்ட் என்றைக்கு வெளியிடுவாங்க அதை மட்டும் சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியுது, இது எவ்வளோ நீங்கள் என்ன இதில் அங்கே எங்கே இருக்கீங்க இப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக டைம் வந்து விட்டதுங்க. ரிசல்ட்டு இந்த நவம்பர் 10லேருந்து 15க்குள்ளார 100% நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்சம் இந்த 10 to 15 இந்த திங்கள் டு வெள்ளியில் உங்களுக்கு ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரிசல்ட் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்புடைய லிஸ்ட் அவுட்டையும் நமக்கு பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. கம்மியாக மதிப்பெண்கள் வாங்கினவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வெற்றி வாய்ப்பு அவங்க பக்கத்திலே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். 78 மார்க் வாங்கியிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணி வாய்ப்பு 100% கிடைக்கும். 14 பாடவாரியாக பார்க்குறப்ப சிலருக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப கம்மியாக தாங்க தேவைப்படுது. பெரிய இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்டோட வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்முறை பாட்டிய மதிப்பெண்களும் கால்குலேட் பண்ண முடியாது. உடனடியாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர நிராகரிப்பு குறைவு. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களாக பார்த்துடலாம். தமிழ் ஜிடி 103, பிசி 98, எம்பிசி 90, பிசி முஸ்லீம் 88, எஸ்சிஏ 85, எஸ்டிஏ 80, எஸ்டி 81, பிஎஸ்டி -2 கழிச்சிக்கலாம். உமனாக இருந்தால் -3. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்து தான் கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு தமிழில் 100, பிசியில் 94, எம்பிசியில் 98, பிசி முஸ்லீமில் 96, எஸ்சியில் 90, எஸ்டியில் 91. அடுத்து எக்கனாமிக்ஸ் தமிழில் 92, ஜிடியில் 90, பிசியில் 90, பிசி முஸ்லீமில் 97, எஸ்சியில் 99, எஸ்சி7 93, எஸ்டியில் 94. ஓகேங்களா? அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜிடியில் 94, பிசியில் 108, பிசியில் 104, பிசி முஸ்லீமில் ஸோ இந்த பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 97 to 100. எம்பிசி மற்றும் டிஎன்சியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம இந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜிடியில் 103, பிசியில் 98, எம்பிசியில் 94, பிசி முஸ்லீமில் 93, எஸ்சியில் 86, எஸ்சி7 79, எஸ்டியில் 75, பிஎஸ்டினா -2, உமன்ஸ்னால் -3 கழித்து கொள்ளப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரலாம். ஜிடியில் 100, பிசியில் 98, எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 95, எஸ்சியில் 93, எஸ்சி7 80 to 85, பிஎஸ்டிஎம்னா -3 கழித்துக்கொள்ளப்படும், பிடபிள்யூட -5 கழித்துக்கொள்ளப்படும். மக்களை இந்த கட் ஆஃப் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு உங்கள் அருகில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் சிவிக்கு எல்லாமே நீங்களும் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.